சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டென என் கரங்களை தொடு. வரும் வியாழக்கிழமை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை. அதற்கு மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன. அதேபோல்தான் நாம் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்தில் இருந்து முன்னேறி செல்ல வேண்டும். நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது. ஆம், வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய். உன்னை இன்று வழி நடத்தி செல்லும் ஆசான் இந்த சாயப்பா நான் தானே. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே. நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, கலங்காதே. உன் கண்களின் முன்னிலையில் தான் அமர்ந்திருக்கிறேன். ஆம், என் கரங்களை தொட்ட நேரத்தில் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்துவிட்டது. உன்னுடைய செயல்கள் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய். அப்போது நான் உன் கண் முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் என் செல்லமே. உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. அனைத்தில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் இந்த சாயப்பா. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எதற்கு மற்றவரிடம் போய் கையேந்தி நிற்கிறாய்? இதோ உனது தேவையை பூர்த்தி செய்ய நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் உன் சாயப்பா நான் இருப்பேன். இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என் செல்லமே. நிச்சயமாக அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுவாய், ஆனந்த கண்ணீர் விடுவாய், எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் செல்லமே. உன் மனம் என்பது ஒரு மந்திர சாவி. வாழ்க்கையில் வர இருக்கும் எல்லா வெற்றிகளின் ரகசியமும் அதுதான். தன்னம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து முடியாது என்று முடங்கி வரும் மனங்கள் எழுந்து நிற்பதற்கும் தேடத்தான் வேண்டும் தனக்கான ஊன்றுகோலை. எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தரும். அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் ஒன்று யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு எதிர்பார். அல்லது தோல்வி என்பதுதான் உன்னை சந்திக்கும். நீ சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சிந்திக்கும். ஆம் செல்லமே, இன்று நீ கஷ்டப்படுவது நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான். தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து நீ சென்று கொண்டே இரு. வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள். வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டுமே தான் ஜெயிக்கிறார்கள் என் செல்லமே. வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் அவர்கள். வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் தான். உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏனென்றால் எனது செல்ல பிள்ளையை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிவடையட்டும். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இதோ உனக்கு கிடைக்காத அனைத்து பொருட்களையும் உன் பிள்ளைக்கு தர நினைப்பதை விட நீ கற்றுக்கொள்ளாத விஷயங்களை கற்றுக்கொடு. நான் அனைவருக்கும் நல்லது தானே செய்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய். கலங்காதே. நல்லோர்களை சோதனை செய்து மேலும் நல்லோராக்கி அவர்கள் உயரச் செய்வதுதான் எனது திருவிளையாடல். ஆகவே விரைவில் நீயும் உன் வாழ்வில் உயரப்போகிறாய் என் செல்லமே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இதோ உன் சாயப்பா உனக்காக உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறேன். வா என் செல்லமே, வந்து என்னை அழைத்துச் செல். பிறகு வார், உனக்கான தைரியம் நிச்சயமாக பிறக்கும். சாயப்பா, நீங்கள் என் வீட்டில் இருந்துகிட்டே இப்படி எனக்கு கஷ்டங்களை வர எப்படி அனுமதிக்கலாமா என்று என்னிடம் கேட்கிறாய். நம்பியவர்கள் எல்லோரும் என்னை மோசம் செய்கிறார்கள் என்று என்னிடமே திரும்ப திரும்ப நீ இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீங்களும் என்னை ஏமாற்றுகிறீர்களோ என்று நீ என் மீது படும் கோபம் எனக்கு புரிகிறது. நீ என் மீது பக்தி செலுத்துகிறாய்.
ஆம் செல்லமே, நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ளாய். ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்தவர்களிடம் போய் அல்லவா நிற்கிறாய். அதனால்தான் நான் வரவில்லை. ஆம் செல்லமே, இன்றுதான் என்னை மனமுருக முழு நம்பிக்கையோடு வேண்டினாய். அதனால்தான் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்துவிட்டேன். கண்டிப்பாக நிச்சயம் உன் பிரச்சனையை சரி பண்ணி விடுவேன். நீ என்னை முழுமையாக நம்பு. இனி அழக்கூடாது. உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை படைத்தேன்? உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் ஏன் வாட்டமாக இருக்கிறது? நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய். நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையிலிருந்து வழி தவறி சென்று விடாதே. நிதானத்தோடு செயல்படு. பணம்தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் நிச்சயமாக வர வைப்பேன். உனக்கான நல்ல காலம் நெருங்கிவிட்டது. ஆம் செல்லமே, நல்ல நேரம் உனக்கான காலம் நெருங்கி வந்துவிட்டது. நல்ல நேரம் வந்ததால் தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் தர நான் ஷீரடியிலிருந்து வந்து விட்டேன். வெற்றி பெற்று விட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கப் போகிறது. இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்து உன் சாயப்பா உன்னிடம் வந்துவிட்டேன். உன் வீட்டிற்குள் வந்துவிட்டேன். உன் வேலைகளை எல்லாம் முடித்துத்தர வந்துவிட்டேன். நீ நன்றாக நலமுடன் இருப்பாய். என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் உன் சாயப்பா கைவிட மாட்டேன். என்னை நம்பு என் செல்லமே, என்னை நம்பு. அதேபோல்தான் தவறு நடக்கின்றது என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை எங்குமே கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசியேதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசத்தை முதலில் தெரிந்து கொள். இல்லை என்றால் பந்தி இலை முடிந்த வாழை இலை போல வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவாய் நீ. பிறரை வெல்வதை விட நம் பலவீனங்களை நாம் வெற்றி கொள்வதே நல்லது. மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மருந்து. ஆகவே அறிவால் சாதிக்க முடியாததை அன்பால் சாதித்து பார். உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆம் செல்லமே, என்னுடைய பாதத்தை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்காக எல்லாம் உன் சாயப்பா வரும் வியாழக்கிழமைக்குள் உனக்கான பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, இதோ உனக்கான நல்ல நேரம் நல்ல காலம் எல்லாம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.